கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மிகவும் நல்லவர். சர்வவல்ல தேவனை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்த தேவ சமூகத்தில் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை திறந்த அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்போம். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 2 பிரிவினரை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, தமக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம். 2வது பிரிவு தம்மை தேடுகிற ஆத்துமா. அப்படின்னா காத்திருக்கிற ஒரு கூட்டம், தேடுகிற ஒரு தனிநபர், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த 2 பிரிவினருக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் நல்லவர் என்பதை தேடுகிற ஆத்துமாவுக்கும் காத்திருக்கிற கூட்டத்துக்கும் எப்படி நிரூபிப்பார் என்று சொன்னால், முதலாவது புதிதானவைகளை செய்து தான் நல்லவர் என்பதை தேவன் நிரூபிப்பார். 2வது பெரிதானவைகளை செய்து கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பார். 3வது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நல்லது அல்லது நல்லதை செய்து தான் நல்லவர் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தம் பிள்ளைகளை அநேக அனுபவங்களுக்கு ஊடாக நடத்தி வருகிறதை வேதத்தில் நம்மாலே பார்க்க முடியும். அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமாய் கர்த்தர் சில அனுபவங்களுக்கு ஊடாக தான் நல்லவர் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பதற்காக, நிரூபிப்பதற்காக 4 வித அனுபவங்களின் ஊடே கர்த்தர் நடத்தி கொண்டு போய் அவர் நல்லவர் என்பதை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதில் 2 காரியத்தை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் தாம் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு நம்மை கொண்டு போகிற முதல் அனுபவம் என்னவென்று சொன்னால், கடினமான சூழ்நிலை இருக்கும், நெருக்கம் இருக்கும். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் தான் நல்லவர் என்பதை அவருடைய பிள்ளைக்கு நிரூபிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு அது கடினமானதாக இருக்கும், ஆனால் அந்த கடினமான அந்த சூழ்நிலையில கர்த்தர் நிரூபிக்கிறார். பல காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் பேசினேன். 2வது, ஆண்டவர் அனைத்தும் எதிராக இருக்கும்போது, எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் போதும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை தன்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். 3வது சூழ்நிலை என்ன? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது இங்க மீண்டும் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை எழுதுகிறான் என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, சாலமோனுக்கு. என்ன ஆசை? நான் நல்ல மாளிகையிலே தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. நான் நல்ல மாளிகையிலே இருக்கும்போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கோ இருக்கிறதே, நான் வாழும் பட்டணத்திற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆயிரக்கணக்கானோரை அழைத்து கொண்டு ஒரு பெரிய பவனியோடு கூட அவன் அழைத்து வருகிறான். அழைத்து வந்த பாதையில் திடீரென்று எதிர்பாராத ஒரு திருப்பம். 3வது, எந்த பாதையில் எந்த சூழ்நிலையில கொண்டு போய் கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்கிறார் என்று சொன்னால், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத தடைகள் உள்ள சூழ்நிலையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நமக்கும் நிரூபிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா.
தாவீதுக்கு இருந்த ஆசையில பெரிய படையோடு போய் கொண்டு வர நினைக்கும் போது அங்கே திடீர் என்று சொல்லி எதிர்பாராத ஒரு திருப்பம். உடன்படிக்கை பற்றி ஏற்றிட்டாங்க. இப்போ வண்டி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மாடு மிரளுகிறது. ஊசா பெட்டியை தொட்டு விட்டான். தொட்ட உடனே என்ன நடக்குது? கர்த்தர் அவனை அடித்தார். தாவீது பயந்து, ஐயோ, நான் எவ்வளவு திட்டமிட்டு எவ்வளவு ஆசையோடு செய்ய விரும்பினேன், ஆனால் இனி அதற்கு வழி இல்லை என்று தன்னுடைய திட்டத்தில் இருந்து தாவீது பின்வாங்குகிறான். ஆசை உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். நான் சிங்கார மாளிகையில் இருக்கிறேன், உடன்படிக்கை பெட்டி எங்கோ இருக்கு. கொண்டு வர ஆசை இருந்து போய் அதை கொண்டு வர எத்தனித்தால் எதிர்பாராத தடை வந்த உடனே சரி, இனி வழி இல்லை என்று சொல்லி தன்னுடைய திட்டத்திலிருந்து தாவீது பின்வாங்குகிறான். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி நிரூபிக்கிற மூன்றாவது சூழ்நிலை, உண்மையான மனதோடு கூட நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து ஆரம்பித்து இருப்பீர்கள், ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்திருக்கும், எதிர்பாராத ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அது இருக்கட்டும் என்று தாவீது போகிறான். ஆனால் நல்ல கவனிங்க, கர்த்தர் இந்த சூழ்நிலையில தான் நல்லவர் என்பதை தாவீதுக்கு கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தாவீதை மறுபடியும் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வைத்து தன்னுடைய அரண்மனை பக்கத்திலே ஒரு கூடாரம் கட்டி உடன்படிக்கை பெட்டியை தாவீது வைக்கிறான். அல்லேலூயா. அவன் எழுதுகிறான், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சூழ்நிலை அதுதான். தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் ஜெபித்தும் எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத சேதங்கள், எதிர்பாராத துயரம் ஏற்பட்டு உங்களுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், எதிர்பாராத திருப்ப நேரங்களிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்கும்படி அந்த சூழ்நிலைக்கு என் ஆண்டவர் கடந்து வருவார். அல்லேலூயா. கடந்து வந்து வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தருவார். மார்க் 1ஆவது அதிகாரம் 43 45 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க் 1ஆவது அதிகாரம் 43 முதல் 45 வசனங்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கினார். எத்திசையிலிருந்தும் ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு தொழுநோயாளி ஒருவன் இயேசுவை சந்திக்க அவன் வருகிறான். இயேசு அவனை தொட்டு சுகமாக்குகிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். சுகமாக்கிவிட்டு ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், ஆசாரியனுக்கு மட்டும் உன்னை காண்பி, வேறு யாருக்கும் உன்னை என்ன பண்ணாத, காண்பிக்காதே என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அவன் போய் ஊர் முழுதும் பிரசங்கம் பண்ணிவிட்டான். நல்ல கவனிங்க,
இப்போ இவன் போய் பிரசங்கம் பண்ணதுனால, ஊரில் போயெல்லாம் பிரசங்கம் பண்ணதுனால, அது நிமித்தம் 45 வெளியரங்கமாக இயேசு பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல், பகிரங்கமாக வெளியே வர முடியாமல் ஒரு பெரிய எதிர்பாராத தடை, ஒரு பெரிய எதிர்பாராத தடை. இது உற்சாகத்தினாலே வந்த தடை. பக்கத்தில் சொல்லுங்க, உற்சாகத்தினாலே. இயேசு என்ன சொன்னார்? ஆசாரியனுக்கு மட்டும் காண்பி, வேற யாருக்கும் என்ன பண்ணாத. இவன் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டான்? பிரசங்கம் பண்ணிட்டான் எல்லாருக்கும். இந்த உற்சாக மிகுதியினாலே வந்த தடை என்னன்னா, இயேசு வெளியரங்கமாக வர முடியல. இயேசு வெளியரங்கமாக வர முடியலை. நல்லா கவனிங்க. ஆனால் ஒன்று அங்கே எழுதப்பட்டிருக்கு, எல்லா திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தடை வரலாம், ஆனால் ஜனங்கள் தேடி அவரிடத்தில் வந்தார்கள். வெளியரங்க வர முடியாதபடி உற்சாகத்தில் தடையாக எதிர்ப்பாக இருந்தாலும், இயேசுவை தேடி நாலா திசைகளிலும் இருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். சில நேரத்தில் நாம் உற்சாகமாக செய்த காரியம் நமக்கே தடையாக வந்திருக்கும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. சில நேரத்தில் உற்சாகத்தின் மிகுதியில் நாம் செய்த காரியமே தடையாக வந்திருக்கும். யோசிக்காமல் செய்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்படி இருக்கும் என்றால், ஒன்று, நீங்கள் சோர்ந்து போய் எவ்வளவாய் உற்சாகமாக ஜெபம் பண்ணோமே, ஆண்டவரே நீர் இரங்கலையே என்று சொல்லி வேதத்தை வாசிப்பதை மூடிடாதீங்க. நாங்கள் ரொம்ப உற்சாகமாக ஜெபம் பண்ணினோமே, எங்கள் ஜெபத்துக்கு இரங்கலையேன்னு சொல்லி உங்கள் ஜெப வாழ்க்கையை மூடிடாதீங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை நிறுத்திடாதீங்க. நான் ஒன்று கவனிங்க, கர்த்தருக்காக காத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருங்கள். ஆண்டவர் ஒன்றை செய்வார். எப்போ செய்வார்? நீங்கள் எதிர்பாராத நேரத்தில். தாவீதே, உன் காதிலே ஒரு செய்தி வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உனக்கு ஆசை கொண்டு வர முடியல, தடை, எதிர்பாராத தடை. நீ கர்த்தருக்காக காத்திரு. உன் காதில் ஒரு எதிர்பாராத செய்தியை கர்த்தர் வரவழைப்பார். யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தடையை பார்த்து தயங்காதே, கர்த்தருக்காக காத்திரு. எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். என்ன செய்தி? ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கை பெற்றி அவனுடைய வீட்டிலே இருந்ததினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி உன் காதுகளிலே ஒரு செய்தியை கர்த்தர் வர செய்வார். அல்லேலூயா. அது உன்னை குறித்த செய்தி அல்ல, ஆனால் உன்னை செயல்பட வைக்கிற செய்தி. சொல்லுங்க, அந்த செய்தி உங்களை குறித்தது இல்லை, ஆனால் உங்களை செயல்பட வைக்கிற செய்தி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அதை உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணுவாராக. ஒருவேளை உங்களோடு கூட நேரடியாய் தொடர்புடைய செய்தியாய் அது இருக்காது, ஆனால் உங்கள் வாழ்விலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க உங்களை செயல்படுத்த தூண்டுகிற ஒரு செய்தியை கர்த்தர் இந்த நாளிலே இந்த வேளையிலே கேட்க பண்ணுவாராக. இப்பொழுது தாவீது நினைக்கிறான், நான் முறையை மாற்றிக்கொள்ளுவேன். நான் முறையை என்ன பண்ணுவேன்? மாற்றிக்கொள்வேன். காலையில் பார்த்தோம், தாவீது திடீர்னு ஒரு யுக்தி செய்கிறான், பைத்தியக்காரனை போல நடிக்கிறான் இக்கிடுக்கனான சூழ்நிலையில். இப்போ இங்கே பாருங்க, தன்னுடைய யுக்தியை, முறையை மாற்றிக்கொள்ளுகிறான். தன்னை அவன் சொல்கிறான், என்னை நான் ஆயத்தம் செய்து கொள்வேன், என்னை நான் ஆயத்தம் செய்து கொள்வேன், ஆசாரியர்களை பயன்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். எல்லாரும் சேர்ந்து இப்ப பாடுகிறார்கள், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 39 40. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு, ஒரு பேய் கொமட்டி கனியை கண்டு, அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து பானையிலே போட்டான். போற்றும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர்,
அதனுடைய அர்த்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே உயர்த்தப்படும் போது யோசேப்பு சொல்கிறான், என்னை கொஞ்சம் நினச்சிக்கப்பா, என்னை கொஞ்சம் நினச்சிக்கோ, என் செயல்களை குறித்து பேசு என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறான். ஆனால் போனவன் மறந்து விட்டான். போனவன், வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 22-23. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 2 வருஷம் தற்காலிக ஒரு தடையான திருப்பம் யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்தது. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை உயர்த்த கிரியை செய்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடுக்கமான சூழ்நிலை, முற்றிலும் எதிரான சூழ்நிலை, எதிர்பாராத திருப்பங்கள், தடைகள் உள்ள சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நிரூபிப்பார். 4வது ஒரு சூழ்நிலை, 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் மகிமையினால் மேகத்தினால் நிறையப்பட்டது. நல்ல கவனிங்க. 4வது சூழ்நிலை, நமக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அனுகூலமாக்கி தருவார். இங்கே பார்க்கும்போது இந்த முறை சாலமோன் பாடுகிறான். 3 சூழ்நிலைகளில் தாவீது பாடினார், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது பாடினார். இப்போ இந்த சூழ்நிலையில் சாலமோன், தாவீதுடைய மகன் சாலமோன் பாடுகிறான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரியுங்கள். எப்பொழுது சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஆலய பணியை பூர்த்தி செய்த போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். சாலமோனே, உன்னை ஏன் ஆண்டவர் பிறக்க வைத்தார் உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு சொன்னார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், ஆலயத்தை கட்டுவதற்காக அவனை பிறக்க செய்கிறேன். அல்லேலூயா. நீ பிறந்த நோக்கமே எனக்கு ஆலயம் கட்ட. நீ பிறந்த நோக்கமே, ஏன்னா உன் தகப்பனுக்கே நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். உன் தகப்பன் அதை உனக்கு சொன்னான். உன் தகப்பன், நான் தகப்பனுக்கு சொன்னேன், உன் தகப்பன் உனக்கு என்ன பண்ண, அதை சொன்னான். உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுதான்பா. ஆனால் சாலமோனே, நீ என்னைக்கு ராஜா ஆகணும் என்று நினைக்கிறாயோ அதற்கு முன்னாலேயே இன்னொருத்தன் ராஜாவாயிட்டான். ராஜாவாகணும்னு நினைச்சா இப்ப பெரிய தடை. இவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான், ராஜாவாயிட்டா. உனக்கு பாதை தடை செய்வதை போல இன்னொருவன் உனக்கு உண்டாக கூடியதை, உனக்கு உன் குடும்பத்தை சார்ந்தவன் அவன் ராஜாவாக்கி விட்டான். உங்க அப்பாவுக்கோ சூழ்நிலை என்ன தெரியுமா, எழும்ப முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் அவன் என்ன பண்ணிட்டான், ராஜாவாயிட்டான். அந்த நேரத்திலும் அந்த எதிர்ப்பை இல்லாமற் போக முடிய செய்ய என் கர்த்தர் அங்கே இருந்தார். அல்லேலூயா. சரி, வந்துட்டப்பா, உனக்கு அனுபவம் இல்லை, வயதும் இல்லை,
அறிவும் இல்லை, இந்த பணியை செய்வதற்கு உனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. உனக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட, ராஜ்யத்தை ஆளுகை செய்ய உனக்கு ஒரு தகுதியும் இல்லை. தேவப்பிள்ளையே, என்ன சூழ்நிலையில் 4வது ஆண்டவர் நல்லவர் என்பதை நமக்கு நிரூபிப்பார் தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் நீங்கள் உணர்ந்தோ அல்லது உணராமலோ அதை செயல்படுத்த முடியாமல் அதை செய்வதற்கு தடை, அதை செய்ய உங்களாலும் முடியவில்லை, இயலவில்லை. இந்த நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் நல்லவர் என்று நிரூபிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான், எனக்கு ஞானத்தை தாரும். என்ன வேணும்னு கேட்டோன்னா என்ன சொல்றான்? ஞானத்தை தாரும். ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? இவன் என்னைக்கு சம்பாதிக்க எனக்கு பொருளை சேர்ப்பான், ஆலயத்தை அவன் கட்ட அப்பாவை வச்சே எல்லாத்தையும் சேர்த்துட்டார். ஏன்னா இவன் எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ பொருளை சேர்க்கிறது, எப்போ ஆலயத்தை கட்டுறது, இவனுடைய அப்பாவை வச்சே எல்லா பொருளையும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டாரு, ஆட்களை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பக்கத்து நாட்டு ஈராம் ராஜாவை கூட என் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் இன்று இருக்கிற சூழ்நிலையில் நிறைவேற முடியாமல் தடைபட்டு இருந்தால் அந்த தடைகளை எல்லாம் அகற்றி அந்த தேவ நோக்கம் நிறைவேற கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற நேரம் வரும்போது அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள என் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை எல்லாம் நிரப்புகிறதை பார்த்த உடனே மறுபடியும் பாடுகிறார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தது ஆண்டவரே, என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை வேறு பிரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டில், எனக்கு இருக்கிற நெருக்கத்தில், எனக்கு இருக்கிற வேலையில், எனக்கு இருக்கிற என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் இந்த நாளிலே கொஞ்சம் மனதை மாற்றி இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் நல்லவர் என்று நான் புரிந்து கொள்ள எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அவ்வளவு நம்பிக்கையாக சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நல்லவர் என்று சொல்லி ஆண்டவர் நிரூபிப்பார் என்றால் 25ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் நல்லவர் என்று எப்படி தெரியும்? அவர் பரிசுத்தவானுக்கு இல்ல, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்ப தேவன் நல்லவரா இல்லையா? தாவீது 25:4 சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 25:4. தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய பாதைகளை எனக்கு, இங்க சொல்றாரு, உம்முடைய பாதையை காண்பியும். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் உம்முடைய வழியை போதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 25:9 வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். வழிகளை போதிக்கிறார் அப்படின்னா சிரமப்பட்ட ஜனத்துக்கு தம்முடைய வழியை கர்த்தர் போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை தெரிவிக்கிறார். உம்முடைய பிள்ளைக்கு வழியை சொல்கிறீர், சரி, இருப்பதிலே நல்ல சிறந்த ஆள், அவருக்கு உம்முடைய வழியை சொல்கிறீர், புரிய முடிகிறது. ஆனால் நல்லவர் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு பாவியாய் இருக்கிறானே அவனுக்கும் உடைய வழியை தெரிவிக்கிறீர். என்ன வழி? இடுக்கத்தில் இருக்கிற நான்
அத்தனையும் எதிர்ப்பான சூழ்நிலையிலே வாழ்கிற நான், தடையின் நடுவிலும் எதிர்பாராத திருப்பத்தின் நடுவிலும் இருக்கிற நான், இதிலிருந்து கர்த்தர் நல்லவர் என்று கண்டுகொள்ள எனக்கு என்ன வழி என்று கர்த்தர் தெரிவிக்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலே கர்த்தரிடம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என் சூழ்நிலை இப்படி இருக்கப்பா, என் நிலைமை இப்படி இருக்கப்பா, இதிலிருந்து நீ நல்லவர் என்று சொல்லி நான் அறிந்து கொள்வதற்கு உம்முடைய வழியை எனக்கு போதியும். அல்லேலூயா. இதை தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்தவானா இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. என் வாழ்வில் பாவம் உண்டு, என்னை மன்னிப்பீராக என்ற ஜெபத்தோடு கூட இருந்தால் கர்த்தர் தெரிவிப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 107:1 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க சொல்றாரு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த தேவன் இடுக்கணிலே இருக்கிற, எதிர்ப்புகளிலே இருக்கிற, தடை தாமதங்களில் இருக்கிற எனக்கு நல்லவர் நிரூபிப்பாரா என்று சொல்லி கேட்டால், இந்த 2 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. 106 முதல்ல வாசித்தோம், 107:1. இப்போ 106வது சங்கீதம் 7வது வசனம், 22வது வசனம், 35வது வசனம், 38வது வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய அதிசயங்களை உணராமலும், கிரியைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். 38. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. நல்ல கவனி, இந்த பகுதியில் வாசிங்க. இந்த 2 சங்கீத வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை கலகம் பண்ணுகிறாங்க. ஆண்டவரை மிகவும் கோபப்படுத்தினார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள், தேவன் விரும்பாதவைகளை வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு விரோதமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் 107ஆம் சங்கீதத்திற்கு வரும் பொழுது நெருக்கம் உச்சகட்டத்திற்கு வந்தபோது, வேறு வழி இல்லை என்று சொல்லி தெரிந்தபோது கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார்கள். என்ன அபயமிடுகிறார்கள்? உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி கேட்கிறார்கள். கர்த்தர் இறங்கி வந்து விடுதலை தருகிறார். மட்டுமல்ல, நல்லவர் என்று சொல்லி ஆண்டவர் புரிய வைத்தார். பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எனக்கு செய்வாரா? நிச்சயம் செய்வார். சொல்லுங்க, பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா? இருக்கு. நான் எப்படி கர்த்தர் எனக்கு செய்வாரான்னு ஒரு கேள்வி எழும்பினால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பல முறை மீறி இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பலமுறை கலகம் பண்ணாங்க, தேவனுக்கு விரோதமாக இருந்தாங்க, தேவனை அசட்டா பண்ணினாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை இக்கட்டு உச்சக்கட்டத்தை நெருங்கின போது ஆண்டவர்கிட்ட சொந்த கெஞ்சுறாங்க, ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு புகலிடம் இல்லை, உம்மை தவிர உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி வந்த பொழுது கர்த்தர் மனமிறங்கி விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக இந்த சூழ்நிலையில் மற்றவர்களை ஜெபிக்க வைக்க, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நிரூபிப்பார். 2 காரியம், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த ஆண்டவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை இங்க சொல்றாரு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான
கோட்டை. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நிரூபிப்பார் என்றால் இங்கே சொல்லுகிறார், முழுவதும் இக்கட்டு இருக்கு, முழுவதும் இக்கட்டு. ஆனால் இக்கட்டு இருந்தாலும் அவர் கோட்டை போல அவரை நீ நம்பலாம், 100க்கு 100 நம்பலாம். உடைக்க முடியாத கோட்டை என் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நான் இருக்கும் சூழ்நிலை எது எனக்கு தெரியும், என்னை சார்ந்தவங்களுக்கு நான் இருக்கிற சூழ்நிலை தெரியும், உமக்கும் தெரியும் ஆண்டவரே. நீர் அந்த சூழ்நிலைகளை எனக்காக மாற்றி நீர் அற்புதம் செய்து வழக்கத்திற்கு மாறானதை செய்து உம்முடைய நோக்கம் நிறைவேற சூழ்நிலைகளை தகுதிப்படுத்தி ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லி எனக்கு என் குடும்பத்துக்கு கர்த்தர் காண்பிப்பீராக. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தாவீது அனுபவிச்சு சொல்றாரு 34ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்காம நல்லவர்னு சொல்ல முடியாது, ருசித்து பார்க்கிற அனுபவம் வேண்டும். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் 3 சூழ்நிலைகளிலே சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள். எப்போ? இக்கட்டு சூழ்ந்த நிலையில், எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலையில், முற்றிலும் எல்லாம் தடையாக இருக்கிற எதிர்ப்பாக இருக்கிற சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது சூழ்நிலை, சாலமோனுடைய வாழ்க்கையில் எந்த தகுதியும் இல்லை, ஆனால் தகுதி இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் சாலமோனுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தம் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தகுதிப்படுத்தி நல்லவர் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். இதை 4 காரியத்தில் 4 சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி நமக்கு நிரூபிக்க வேண்டுமானால் 2 கண்டிஷன் வேகமாக சொல்கிறேன். 73ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 73 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். முதல்ல அதை க்ளீன் பண்ணி கொள்ளணும். எதை க்ளீன் பண்ணணும்? தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்லவர் என்பதை பார்க்கணும்னா ருசிக்கணும்னா முதல்ல உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்குத்தான் தேவன் நல்லவர். அப்ப சுத்த இருதயம் என்பது என்ன? ஆகாப் கர்த்தரை நம்பினவன், ஆசாப் கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தவன். எதிர்பார்த்து அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாம் விரோதமாய் நடக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒரு நாள் வருகிறான். அவன் காதில் இந்த சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? கடவுளை நம்பி உனக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இந்த சத்தம் தான் அதிகமாக கேட்கும். இயேசுவை நம்பி உனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசுவை பின்பற்றி இயேசுன்னு வாரம் ஆலயத்துக்கு போகிறையே, இயேசுன்னு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறையே, இயேசுன்னு சொல்லி வேதத்தை எடுத்து வாசிக்கிறையே, இதை நம்பி இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை கொஞ்சம் சுற்றி பாருங்க கண்களை. உன்னை விட அயோக்கியமாக வாழ்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான். உன்னை விட அயோக்கியமாக வாழ்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான். உன் வாழ்க்கையை பார், ஒன்றும் நடக்காமல் இருக்க இந்த சத்தம் காதில் கேட்கும். உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் இருக்க இந்த சத்தம் கேட்கும். அதை நம்பாத, அவரை நம்பாத, இயேசுவை நம்பாத, விட்டுரு. இயேசுவை நம்பாத, விட்டுரு. வேதத்தை வாசிக்காத, ஜெபம் பண்ணாத, ஆலயத்துக்கு போகாத, அவரை விட்டுரு. ஆனால் அவனுடைய மனதில் இருந்த உறுதி இப்போ தடுமாறுகிறது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நல்லா ஆண்டவருக்காக வந்திருப்போம், சில காரியங்களை பார்த்தோன்னே சத்தம் வரும். இயேசுவை நம்பி போன என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? வேதத்தை வாசி என்ன பிரயோஜனம்? விட்டுரு, அவரை நம்பாத. இயேசுவை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை
ஏற்கனவே இருந்த உறுதியில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ஒருவேளை தெரியாதனமாக இந்த ஆண்டவரை நம்பி வந்துட்டேனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். தெரியாதனமாக இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ, இந்த ஆண்டவரை பின்பற்றி விட்டேனோ என்று தடுமாறும்போது ஒரு எண்ணம் உள்ளத்தில் அவனுக்கு அங்கேயும் அந்த சத்தத்தின் நடுவில் ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருகிறது. அவர் சொல்கிறாரு, உள்ள சொல்லுது, நீ போய் தேவ சமூகத்தில் தான் கொஞ்சம் உக்காந்து பாரு, தேவ சமூகத்தில் தான் போய் கொஞ்சம் உக்காந்து பாரு என்ற ஒரு சத்தம். தேவ சமூகத்திற்கு போகிறான். அவன் கண்களை திறந்து, ஆசாவே, இருக்கிற நிலைமையை பார்த்தா உனக்கு சோர்வு தான்ப்பா வரும், இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உனக்கு சோர்வு தான் வரும், வரப்போகிற நிலைமையை பார்த்தால் விசுவாசம் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா. இப்போ இருக்கிறத பார்த்தா சோர்வு தான் வரும். ஆனால் உனக்காக கர்த்தர் மகிமையானதை வச்சிருக்கிறாரு, அதை நீ பார்ப்பாயானால் உனக்குள்ளே விசுவாசம் வரும். நான் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க உன் கண்களை நான் திறக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய கண்கள் மூடி இருக்கிறனால தான் இந்த சத்தமெல்லாம் கேட்டு கேட்டு தடுமாற்றம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்களை நான் திறக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்ப்பதற்கு உன் கண்களை நான் என்ன பண்ணுகிறேன்? திறக்கிறேன். திறந்த உடனே சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. சுத்த இருதயம் என்பது ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் மாறாத உறுதியோடு இருக்கிற இருதயம் தான் சுத்த இருதயம். அந்த சுத்த இருதயத்தை எனக்கு தார் ஆண்டவரே. எந்த தடுமாற்றம் எனக்குள்ளே வரக்கூடாது, எந்த சத்தம் என்னை இடர பண்ணக்கூடாது. என் உள்ளத்தில் ஒரு தேவ சத்தம் வரணும். தேவ சமூகத்தில் போய் அமர்ந்துவார், தேவ சமூகத்தில் போய் கேட்டுப்பார். ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற மகிமையானதை திரும்பிப்பார். முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, பின்னாலே உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிற மகிமையானதை பார்ப்பாயானால் உன் விசுவாசம் வளரும், நீ கர்த்தருக்குள் திடப்படுவாய். ரெண்டாவது காரியம், 118வது சங்கீதம் 8-9 வசனங்கள். சங்கீதம் 118, 8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது. இவர் சொல்றாரு, நான் எல்லா மனுஷரையும் நம்ப மாட்டேன். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சொல்றதில்ல, இதை கடைபிடிக்கணும். எல்லா மனுஷரையும் நான் நம்ப மாட்டேன். இவ்வளோ நாள் மனுஷரை நம்பி நம்பி பார்த்தேன். அவங்ககிட்ட போய் இதை சொல்லிட்டா எனக்காக வந்து காரியத்தையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சிருவாங்க, நடத்திடுவாங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவரே, யாரையும் நம்ப மாட்டேன், வசதியாக இருக்கிறவங்கள நான் நம்ப மாட்டேன் என்றால் அப்படி ஒரு முடிவு தீர்மானம் நமக்கு இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு. 118:9 வாசிங்க. இப்போ பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பெரிய பணக்காரன் பிரபு ஆளுகை செய்கிற அதிகாரி, அவனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நல்ல கவனிங்க, நமக்கு உதவி செய்ய மனிதர்கள் தேவை, சகாயம் பண்ணுகிற மனிதர்கள் தேவை. ஆனாலும் என் நம்பிக்கை மனிதர்கள் மேலே அல்ல. என் நம்பிக்கை என்னை உருவாக்கின, என்னை அழைத்த, என்னை வேறு பிரித்த என்னுடைய தேவன் மேலே மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்ட, என்னை அழைத்த கர்த்தர் மேல்தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கும். என்று சொன்னால் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். இவங்க செய்வாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, காரியம் நடந்துரும், அவங்க மேலே இல்லைப்பா. என் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் மேலே என் விசுவாசம் உறுதியாக இருக்க கிருபை தாரும். இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்ய அர்ப்பணித்து பாருங்கள். இந்த 4 சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு இன்றைக்கு நமக்காக தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நாம் ஏன் இந்த சூழ்நிலையெல்லாம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா, நீ என் பிள்ளை, இந்த சூழ்நிலைக்கு உள்ளே உன்னை கொண்டு போய் தான் நான் நல்லவர் என்பதை உனக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது சூழ்நிலை காலையில் பார்த்தோம். முற்றிலும் இடுக்கணான சூழ்நிலை, எந்த பக்கம் கடினமான சூழ்நிலை, எந்த பக்கம் நிரப்பினாலும் வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான்
தாவீதை கர்த்தர் சொல்ல வைக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வைக்கிறார். ரெண்டாவது ஒரு சூழ்நிலை, அனைத்தும் எதிராக இருக்கிற சூழ்நிலை. காலையில் சொன்னேன், சத்தம் கேட்கணும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு எரேமியா 33:11. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா பாலாக இருக்குது, மனிதன் வாழ முடியல, மிருகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே ஆலயத்துக்கு அவன் அஸ்திபாரம் போடுகிறான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி எப்போனா 70 ஆண்டுகளுக்கு பின்பு எஸ்ராவின் காலத்தில் நிறைவேறும்படி கர்த்தர் செய்த வழியை நிறைவேற வழியே இடமில்லை, சூழ்நிலையில் மனிதரில்லை, உயிரினமில்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நடக்கும். எதிர்ப்புகளின் மத்தியிலே வார்த்தையை நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருந்தான்னா உண்மை, அந்த வார்த்தை நிறைவேறுக்கு தடையா இருக்கும். ஆனால் தடையை உடைத்து அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சாத்தியமாகும். சாத்தியமாக்கி தான் சொல்ல வைப்பார், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத திருப்பங்கள், தடைகள். ஆசை நமக்கு செய்ய, தாவீதுக்கு ஆசை கொண்டு வரணும்னு, ஆனால் எதிர்பாராத தடை, எதிர்பாராத திருப்பம். பெட்டியை விட்டுட்டு வந்துட்டான் ஓபேத் ஏதோம் வீட்டில். ஆனால் தாவீதுடைய காதில் ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்க வைக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்ட உடனே இப்போ அவன் முறையை மாற்றி ஆயத்தம் பண்ணி போய் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். கர்த்தர் நல்லவர். திருப்பம் வரும் உங்கள் வாழ்க்கையில், எதிர்பாராத தடைகள் வரும். தேவன் நோக்கம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு எதிராக தடைகள் வரும். ஆனால் தடையை உடைத்து அவர் கிரியை காண்பிப்பார். உற்சாகத்தில் ஒருவர் செஞ்சான், தடை வந்துச்சு. ஆனால் அதன் தடைகள் நடுவில் எத்திசையிலும் இருந்த ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். பகிரங்கமாக ஆண்டவர் வெளியரங்கமாக காட்ட முடியல, தடை உற்சாகத்தில் செய்தது. அந்த தடையும் கர்த்தர் உடைத்து நல்லவர் என்பதை காண்பித்தார். இன்னொருத்த உற்சாக மிகுதியில் என்ன காயினே தெரியாமல் பறிச்சு கொண்டு வந்து சமைச்சிட்டான், விஷமாய் மாறிவிட்டது. அங்கேயும் கர்த்தர் விஷத்தை மாற்றி அற்புதம் செய்தார். எலிசாவுக்கு வந்தது 20 அப்பம், ஆனால் வந்தது 100 பேர். எலிசா சொல்கிறார், எல்லாரையும் உட்கார வைங்க, மீதமும் இருக்கும். அங்கேயும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கேயும் கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்கிறார். நான்காவது சூழ்நிலை, நமக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆனால் சூழ்நிலையை அனுகூலமாக்கி தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சாலமோன் கடைசியில் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 4 சூழ்நிலையிலும் உனக்கு நான் நல்லவர் என்பதை நிரூபிக்கணுமா? ஆண்டவர் கேட்கிற 2 நிபந்தனை. 1, உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. தடுமாறுகிற சூழ்நிலை உனக்கு வருது, இன்றைக்கி ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பு. தடுமாறுகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்தில் போய் தான் பார். அந்த ஒரு சத்தம் காதில் கேட்கணும். ஆண்டவர் ஆசாவுடைய கண்களை திறந்தார். உனக்காக நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்பதை நீ கொஞ்சம் பாருப்பா. இன்றைக்கி நம்முடைய விசுவாச கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். உங்கள் இருதயம் என்பது ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் மாறாத உறுதியோடு இருக்கிற ஒரு இருதயம் உனக்கு வேணும். 2வது நிபந்தனை, எந்த மனுஷனையும் நம்பாத. என் நம்பிக்கை மனிதர்கள் மேலல்ல, என்னை தெரிந்து கொண்ட என் கர்த்தர் மேல் தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாச கிரியையை எனக்கு தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை நேசித்தபடியினாலே, ஆண்டவரை நாங்கள் வாசித்த கேட்ட வசனங்களின்படி உம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் நல்லவர், உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் நீ நல்லவர். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலை, எந்த அனுபவங்களுக்கு ஊடாக கொண்டு போய் நீ நல்லவர் என்பதை நிரூபிக்கிறீர் என்பதை 4 காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடுமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு காண்பித்திருக்கிறேன்.
இந்த தடுமாற்றங்களை விட்டு அகல நீர் சொன்ன நிபந்தனைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் நாங்கள் நம்ப மாட்டோம். கர்த்தர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்கும். எங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு 2 நிபந்தனைக்கு நாம் உட்பட்டு அதை செய்ய தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகாபிரிய காரியங்களை நீர் செய்து உடைய பிள்ளைகளை மகிழ செய்ய போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் இடைகட்டுங்க. இந்த வசனம் பேசட்டும், கிரியை செய்யட்டும். தாழ்த்தி தெய்வ கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.